2008 MS தோனி செஞ்சத 2021 அர்ஜுன் தேஷ்வாலும் செஞ்சார். 8 வயசு கிராமத்துல கபடி ஆடுறத அர்ஜுன் பாக்குறான். குட்டி பையன், நாமளும் போய் ஆடுவோமேன்னு சொல்லிட்டு கோட்டை தாண்டி காலை உள்ள வைக்கிறான். அதனால ஜாலியா தான் இருந்துச்சு ஆரம்பத்துல. ஆனா அவங்க மாமா ஒருத்தர் கோச்சா இருக்காரு, கபடி கோச். அவரு டிசிப்ளின் ட்ரைனிங் எல்லாம் சொல்ல ஆளை விடுறா சாமின்னு சொல்லிட்டு பையன் எஸ்கேப்பு. அப்புறம் அவங்க ஃபேமிலி சொல்றாங்க, டே உனக்கு கபடி நல்லா வருது, நீ பிராக்டிஸ் பண்ணு, ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்ட்டு. ஏதோ அவங்க சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு பிராக்டிஸ் பண்ணானே ஒழிய முழுசா ஃபோக்கஸ் எல்லாம் பண்ணவே இல்லைங்க. 15 வயசுல ஒரு நாள் டிவி பார்த்துட்டு இருக்கும் போது அதுல ப்ரோ கபடியை பாக்குற அர்ஜுன் தேஷ்வால். நாமளும் ஒரு நாள் அப்படி ஒரு சூப்பர் ஸ்டாரா நிக்க முடியும்னு அன்னைக்கு அவருக்கு புரியுது. அங்க இருந்து கபடியை இன்னும் சீரியஸா அணுக ஆரம்பிக்கிறார். கட் பண்ணா 2017 சீனியர் நேஷனல்ஸ் ஆடியாச்சு. ஆர்மியில இருந்து உங்களுக்கு பெங்களூர், ஹைதராபாத் எல்லா ஏரியாலையும் ஆஃபர்ஸ் எல்லாம் கிடைக்குது. ஆனா அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு தடிக்கி விழுந்தா வீட்டுல இருந்து வெறும் 50 கிலோமீட்டர் தான் ரூர்கி, அங்க நான் ஜாயின் பண்றேன்னு சொல்றாப்ல. அதுக்கு மிக முக்கியமான காரணம் யூ மும்பால் அசிஸ்டன்ட் கோச்சா இருந்த உபேந்திர குமார் மாலிக். அவர் ஆர்மியிலும் இருந்தாரு, அர்ஜுனை உள்ள எடுத்துட்டு போயிட்டாரு. 6-7 யூ மும்பால இருந்தாரு. 8வது சீசன் ஜெய்ப்பூர் இவரை வல வீசி தூக்குனாங்க. 9வது சீசன் 2வது முறையா PKL டிராபியை ஜெய்ப்பூரை இவர் ஜெயிக்க வச்சார். சரி, 2021 இவர் என்ன செஞ்சாரு? 7வது சீசன் முடிஞ்ச உடனே யூ மும்பா அர்ஜுன் தேஷ்வால ரீடைன் பண்ணிக்கிறேன் தம்பின்னு சொல்றாங்க. ஆனா இவரு இல்லைங்க, நான் ஆப்ஷனுக்குள்ள போறேன்னு சொல்றாரு. 96 லட்சத்துக்கு ஜெய்ப்பூர்ல ஜாயின் பண்ணார். அப்புறமா அவங்களை ஜெயிக்க வச்சார். 2008 தல தோனி இதான பண்ணாரு. அது இந்த ஜூலை 7ஆம் தேதி பிறந்தாவே இந்த தில்லு வந்துரும் போலங்க.